திருச்சியில் மக்கள் அதிகாரம் சார்பில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நடைபெற்ற தபால் நிலையம் முற்றுகை போராட்டத்தில் மக்கள் அதிகாரத்தின் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராஜு ஆற்றிய உரை. இந்த முற்றுகை போராட்டத்தில் நமது தோழமை அமைப்புகளும் பெருந்திரளாக பங்கேற்றிருக்கிறார்கள். மக்கள் அதிகாரம் தமிழக மக்களை, இந்திய நாட்டு மக்களை எச்சரிக்கை செய்வதற்காக ஜூன் 4 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நியாயமாக நடைபெற வேண்டும் என்றால் நாம் யாருக்கு வாக்களித்தோமோ அந்த வாக்குகள் எல்லாம் உயிர் பெற்று மதிப்பளிக்கப்பட்டு சட்டத்தின் மதிப்பு பெற்று பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற பெரும்பான்மை மக்களுடைய வாக்குரிமை நீங்க உள்ளபடியே செல்லவையாக ஆகணும்னா மக்கள் போராட்டங்கள் வீதியிலே தொடர்ந்து நடக்க வேண்டும். ஏதோ ஒரு வடிவங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தை, ஆணையம் என்பது சுதந்திரமான அமைப்பு, இந்திய தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட் போல அது ஒரு தனி அமைப்பு. ஆனால் அது கீழே யாரை வைத்து அந்த தேர்தலை நடத்துகிறது என்றால், நேற்று வரை மணல் கொள்ளையில், நேற்று வரை ரோடு போடுவதில், நேற்று வரை லஞ்ச லாவண ஊழல் சாதியில் ஈடுபட்ட இந்த அதிகார வர்க்கம்தான் தேர்தல் அறிவித்தவுடன் அவர்கள்தான் தேர்தல் அதிகாரியாக மாறுகிறார்கள். அப்ப எப்படி நாம ஊழலுக்கு எதிராக போராடி தடுத்து நிறுத்துகிறோமோ, கொள்ளைக்கு எதிராக போராடி தடுத்து நிறுத்துகிறோமோ, அதுபோல இந்த தேர்தல் ஆணையர் என்பவர் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. நேற்று வரை இருந்த நகராட்சி ஆணையர், நேற்று வரை இருந்த தாசில்தார், நேற்று வரை இருந்த ஆர்டிஓ, கலெக்டர் தான். அப்ப நாம வீதியில இறங்கி போராடணும்னு இப்ப ஏன் சொல்றோம்னா, நாம மிஷின் நல்லதா இருக்கலாம், ஆனால் அதை இயக்குபவன் திருட்டு பயலா இருக்கிறான், சந்தேகமா இருக்குது. அப்ப அவனை நம்ம செக் பண்ணி தான் ஆகணும், கண்காணிச்சு தான் ஆகணும். இப்போ போலீஸ் பெட்ரோலிங் போறாங்க பாத்தீங்களா, ராத்திரியில் ரோந்து போறாங்க பாருங்க, திருட்டு பையதா வரானா போறானா பார்க்க. அத மாதிரி இப்ப நாம மக்கள் ரோந்து போகணும். இப்ப இல்லைன்னா தேர்தல் ஆணையம் எவனையாவது ஒருவனை அறிவிச்சிட்டான்னா, சர்டிபிகேட் எழுதி கொடுத்துட்டான்னா, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு போராடினாலும் போலீஸ் தான் உங்களுக்கு எதிராக நிற்கும். சரி, சர்டிபிகேட் மாத்தி கொடுத்துட்டாங்க, அப்ப தோத்தவன் கோர்ட்ல கேஸ் போட்டா அந்த கேஸ் முடியறதுக்கு 7 வருஷம் ஆகும், 8 வருஷம் ஆகும். இது வரைக்கும் தேர்தலில் மாத்தி தோத்துட்டான் அப்படின்னு போட்டு ஜெயிச்சு திரும்பி யாராவது பதவியேற்ற வரலாறு உண்டா? நம்ம தமிழகத்திலே அப்பாவு அதிமுக இன்பதுரைக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாரு. சுப்ரீம் கோர்ட்ல அந்த தபால் வாக்கு என்னன்னா அப்பாவு தான் ஜெயிச்சாரு, அவரு தான் வெற்றி பெற்றாரு. ஆனால் அந்த தபால் வாக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் கொடுத்த அந்த ஹெட்மாஸ்டர் கையெழுத்து அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்பாவு சொன்னாரு, நான் அப்பாவு என்பதால் உச்ச நீதிமன்றத்தில் இப்படி தீர்ப்பு தாமதமா கிடைச்சது, நானே வடநாட்டில் ஒரு சர்மாவோ அல்லது வேற யாராவது ஷாவோ இருந்தா எனக்கு சீக்கிரம் நீதி கிடைச்சிருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்ல பேட்டி கொடுத்துட்டு வந்தார். அப்ப இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. நீங்க இது நாள் வரைக்கும் தேர்தலில் ஓட்டு போடுவோம், எம்ஜிஆர் பேசினாரு, கருணாநிதி பேசினாரு, ராஜீவ்காந்தி பேசினார், இந்திரா காந்தி பேசினார். இப்படி தேர்தல் என்பது அண்ணா பேசினார். இது அரசியல் களமாக மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை தேர்தல் மூலம் எதிர்த்து வாக்குவதாக இப்படி இருந்துச்சு. மக்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என கலைஞரும் ஒத்துக்கிட்டாரு, எம்ஜிஆரும் ஒத்துக்கிட்டாங்க. இப்படி முன்னாடி இருக்கிற தலைமுறை இருந்துச்சு. ஆனால் இப்ப உள்ள இருக்கக்கூடிய தலைமுறைகள் அதை தோல்வியை அவர்கள் தோல்வி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அமெரிக்காவில் ட்ரம்ப்ன்ற ஒருத்தன் ஜெயிச்சவன அவன் தோத்துட்டா கூட அவன் பதவியை விட்டு இறங்க மாட்டான்னு சொல்லி முன்னாடியே அது தீர்மானிச்சு அவன் இறங்கலன்னா என்ன செய்யறதுன்னு ஒரு அமைப்பையே உருவாக்கினார்கள். அதே போல அவன் தோத்தவனே நான் ஒத்துக்க முடியாதுன்னு போய் வெள்ளை மாளிகையில தன்னுடைய கூட்டங்கள்லாம் கொண்டு போய் உட்கார வச்சு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்ப தேர்தல் எண்ணிக்கையை மாற்றி அறிவிக்கிறது ஒரு பக்கம், மாற்றி அறிவிச்சா போராட்டம் பண்றது யாருன்னா நாம தான் போராட்டம் பண்ணுவோம். இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்னா போராட்டம் யார் பண்ணுவான்? பிஜேபி பண்ணுவாங்க. அப்ப போலீஸ் பார்த்துக்கும், அப்ப ராணுவம் பார்த்துக்கும், கோர்ட் பார்த்துக்கும் இருக்கலாம். ஆனால் வெற்றி அவர்களுக்கு அறிவித்து விட்டு நாம் போராடக்கூடியவராக மாறினால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த நிலைக்கு போகாம இருக்கணும்னா
நாம வாக்களித்ததோடு மட்டுமல்ல, நாம வாக்கு எண்ணிக்கையிலும் பொதுமக்கள் இது ஏதோ கட்சிக்காரங்க பிரச்சனை, இது திமுக பிரச்சனை, பிசிக பிரச்சனை, சிபிஐ, காங்கிரஸ், மதிமுக அவங்க கட்சிக்காரங்க பிரச்சனை நீங்க இருக்கக்கூடாது. யாருக்கு நீங்க வாக்களித்தீங்க, உங்க வாக்காளர்கள் நீங்க யாருக்கு பெரும்பான்மையா வாக்களித்தாங்களோ அவங்க தான் ஜெயிக்கணும், அவங்க தான் அறிவிக்கணும். அதை நாம உத்தரவாதப்படுத்தணும். ஏன்னா இப்ப இந்த நாட்டினுடைய தலைமையா இருக்கக்கூடிய பிரதமர் போய் ராமர் கோயில்ல மணியாடுறாரு, பூசாரி வேலை செய்யறாரு. ஒரு பாராளுமன்றத்துல சாமியாரெல்லாம் சேர்ந்து 5-6 பேர் போய் செங்கோலை கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்ப மக்களுடைய உரிமைகளை, ஜனநாயகங்களை உருவாக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய பாராளுமன்ற கட்டிடம் சாமியார்களுடைய கூடாரமா மாறுது. கோயில்ல வந்து சாமியார்கள் தனிநபர்கள் மக்களுடைய வழிபாடு என்பது அது ஒரு மத நிறுவனமாக ஒரு அரசியல் தலைவர் போய் அங்க போய் நான் கோயிலை திறக்கிறேன், நான் அதுக்காக விரதம் இருக்கிறேன், 7 இடத்துல நான் போய் குளிக்கிறேன், ஆன்மீக சுற்றுலா பண்றேன், இப்படி போறாங்க. அப்ப இதுவரைக்கும் உலகத்திலேயே இந்த நரேந்திர மோடியை போல ஒரு மட்டமான ஒரு தலைவரை, ஒரு அரசியல்வாதியை இந்த வரலாறு பார்த்திருக்காது. நீங்க கெட்டவன் சொல்லலாம் ஹிட்லரை, கெட்டவன் சொல்லலாம் முசோலினை, அப்படி கெட்டவன் சொல்றதுக்கு கூட இந்த ஆளுக்கு தகுதி கிடையாது. ஒரு எதிரி என்று கூட சொல்ல முடியாத, அதுக்கு கூட லாக்கி இல்லாத ஆள் இவரு. இவங்க 10 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு குஜராத்ல, 10 வருஷம் இந்தியாவில் பிரதமராக இருந்திருக்கிறாரு. நான் விவசாயிகளுக்கு இதை செஞ்சேன், நான் தொழிலாளிகளுக்கு இதை செஞ்சேன், நான் கல்விக்கு நான் இதை செஞ்சேன், இந்தியாவுடைய சுற்றுச்சூழலுக்கு செஞ்சேன், நான் ரயில்வேக்கு செஞ்சேன், விமானத்துக்கு செஞ்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லாம நீ மாட்டை பிடிங்கி கொடுத்துருவாங்க, தாலியை பிடிங்கி கொடுத்துருவாங்க, இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க, முஸ்லிம்களுக்கு பிடிச்சிருவாங்க, ஆக்கிரமிப்பாளர்கள், அந்நியர்கள், இப்படி எல்லாம் ஒரு நாட்டினுடைய அரசியல் தலைவர் வந்து பேசினார்னா அந்த ஆளு வந்து இந்த நாட்டில் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு தகுதியற்ற ஆளு. அப்ப இவர் மீது எந்த நடவடிக்கையும் நான் எடுக்க முடியாது, எதிர்த்து பேச முடியாதுன்னு இவர் நியமிச்ச ஆள் தான் இன்றைக்கு 2 பேர் தேர்தல் ஆணையர், மோடி நியமிச்ச ஆள் தான். அப்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னா கூட அந்த தீர்ப்பை அமல்படுத்த முடியல. தேர்தல் நன்கொடை பத்திரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது, அதை அமல்படுத்த முடியாது, ஜூன் மாசம் வரைக்கும் எனக்கு டைம் வேணும்னு ஸ்டேட் பேங்க் கேட்கிறாங்க. நாங்க அந்த விவரங்கள் எல்லாம் திரட்டணும்னா ரொம்ப கால அவகாசம் ஆகும்னு, நீங்க 1 மாசமா என்ன பண்ணீங்க, உடனே வெளியிடணும்னு உடனே நன்கொடை விவரங்கள் வெளியிட்டாங்க. அது முன்னு பின்னு மாத்தி கீத்தி தில்லுமுள்ளு பண்ணாங்க, கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு கொடுத்தாங்க. இப்ப எவ்வளவு வாக்குப்பதிவு நடந்திருக்கு, அதை நீ உடனடியா மக்களுக்கு சொல்லணும். 2019 தேர்தலில் ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவும் போதும் தேர்தல் ஆணையம் பத்திரிகையாளரை சந்தித்து 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு இத்தனை சதவீதம் ஆனது என மக்களுக்கு வெளிப்படையாக சொன்னது, அதை தெரிவித்தது. ஆனால் 2024 தேர்தலில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்ல வந்து தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னா சந்தேகிக்காம என்ன செய்யறது? எவ்வளவு வாக்குப்பதிவு ஆச்சு அப்படிங்கறத பூத் ஏஜென்ட்டுக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 17C பிரகாரம் அந்த தேர்தல் அதிகாரி கையெழுத்து போட்டு பூத் ஏஜென்ட்டுக்கு கொடுக்கணுங்கிறது சட்டமாக இருக்கும் பொழுது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாடு முழுவதும் பல ஆயிரக்கணக்கான பூத்துல ஏஜென்டே கிடையாது, பூத் ஏஜென்டே கிடையாது. இப்ப இங்க திமுகவுக்குன்னா கீழே வரைக்கும் கட்சி பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறதுனால திமுக தொண்டர்கள் அதை பார்த்து கொண்டார்கள். வட மாநிலங்கள்ல எல்லா பூத் ஏஜென்ட் காங்கிரஸ் இருக்கா, எல்லா கட்சிக்கும் இருக்கா? கிடையாது. அப்ப நீங்க வந்து என்ன வேணாலும் வாக்கு சதவீதத்தை கூட்டிக்கலாம். இன்றைக்கு வாக்குப்பதிவை அறிவித்த பிறகு 5 கட்ட வாக்குப்பதிவையும் அறிவித்து இவ்வளவு வாக்கு எண்ணிக்கை பதிவாயிருக்குன்னு வெளியிட்ட பிறகு அந்த வாக்குப்பதிவும் இந்த வெளியிட்டதற்கும் 1,07,00,000 வாக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப இந்த பிரச்சனையை தீர்க்கணுமா வேண்டாமா? 1,07,00,000 வாக்கு எப்படி வித்தியாசம் அதிகமாச்சு? இது யாருக்காக போடப்பட்டது? இது எப்படி வந்துச்சு? ஏதாவது விசாரணை உண்டா? யாரோ பதில் சொல்றானா? அப்ப நாம வந்து இத வந்து பிரச்சனையை வீதியில தான் தீர்க்க முடியும், இல்லைன்னா தீர்க்க முடியாது. அப்ப இன்றைக்கு நீங்க வந்து அதாவது கொள்ளை அடிச்சவன் பேசலாம், எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ நன்றாக நடக்க. எது கொள்ளை அடிச்சவன் பேசலாம், பறி கொடுத்தவன் அப்படி பேச முடியுமா? பறி கொடுத்தவன் தனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் விடாமுடியா போராடிதான் ஆகணும். இது வந்து தேர்தல் பிரச்சனை மட்டும் கிடையாது. இன்றைக்கு தொழிலாளிகளுக்கு எதிராக போராடி பெற்ற அனைத்து சட்டங்களும் பறிக்கப்பட்டு காத்திருக்குது. விவசாயிகளுக்கு எதிராக 700 விவசாயிகள் தங்களை உயிரை இழுத்து தாங்கள் விளைவித்த விளைபொருளுக்கு ஆதார விலை வேண்டும் என ஓராண்டு போராடிய அந்த கோரிக்கை இன்றைக்கு பிஜேபியால் இன்றைக்கு அந்தரத்தில் தொங்குது.
இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் அவர்களிருந்து விரட்டுவது கோடிக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்க்கை இருக்கிறது, கோடிக்கணக்கான தொழிலாளிகளுடைய வாழ்க்கை இருக்கிறது, கோடிக்கணக்கான சிறு குறு தொழில் வணிகர்களுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பெருவாரியான மக்கள் கிட்டத்தட்ட 45% மேல் வேலையின்மை அதிகரித்து ஒரு பக்கம் பணக்காரன் ஆயிட்டே இருக்கிறான், இன்னொரு பக்கம் ஏழை ஆயிட்டே இருக்கிறான். தாங்க முடியாத வரி சுமை, சுமக்க முடியாத விலைவாசி உயர்வு, வரலாறு காணாத வேலையின்மை, இதையெல்லாம் பிஜேபி ஆட்சி அதிகாரத்திலிருந்து துரத்தி அடிச்சிட்டு இன்றைக்கு பெருவாரியான மக்களுடைய கோரிக்கைகளை செவிமடுக்கின்ற, போராட்டங்களுக்கு செவிமடுக்கின்ற இயக்கங்கள் ஆதரிச்ச இந்த கட்சி ஆட்சி அமைச்சாதான் நாம போராட முடியும், நம்ம கோரிக்கைக்காக உரிமையை பேச முடியும். ஆனால் இன்றைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து ராஷ்டிரா என்ற ஒரு இந்துத்துவ ஆட்சியை, ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே தேர்தல் என்பதை ஒரு கொடுங்கனவை அமல்படுத்தி அதிகாரத்தை கொண்டு வருவதற்காக மீண்டும் சனாதன பார்ப்பனியத்தை சாதி ரீதியாக கட்டமைத்து மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக இவர்களுக்கு என்ன, இந்த பக்கம் இவர்களுடைய நலன், அந்த பக்கம் அம்பானி அதானி முகுல் சோக்சி நீரவ் மோடி என்ற குஜராத் பார்ப்பன பனியாக்களுக்கு மொத்த இந்திய நாட்டுடைய வளங்களையும் கொள்ளையடித்து அவர்களுக்கு கொடுப்பது, இந்த பக்கம் சனாதன பார்ப்பனியத்தை நிலைநாட்டி மீண்டும் மீண்டும் மேலே அந்த சாதி அடுக்குமுறையை பாதுகாத்து அப்படியே இந்துத்துவாவை நிலைநாட்டி கற்காலத்துக்கு 100 வருஷத்துக்கு பின்னாடி நீங்க முடிவெட்டணும் பையன் முடிவெட்டணும், செலவு பண்ணணும் பையன் செலவு பண்ணணும், ஆசாரி தொழில் செய்ய பையன் ஆசாரி தொழில் செய்யணும், சாக்கடாளரும் புள்ள சாக்கடாளணும், மீண்டும் அதை சமூகத்திலேயே அதை கட்டமைத்து ஆன்மீகத்தின் வழியாக, மதத்தின் வழியாக, சனாதனத்தின் வழியாக, சாஸ்திர புராணத்தின் வழியாக மீண்டும் நவீன முறையிலே கட்டமைக்க முயல்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் சமீபத்திலே மதுரை உயர்நீதிமன்றத்திலே நீதிபதி GR சுவாமிநாதன் என்பவர் எச்சில் இலை மீது பக்தர்கள் புரளுவது ஆன்மீக மத உரிமை, அது அரசு தலையிடக்கூடாது என அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக, சமத்துவத்துக்கு விரோதமாக, மனித உரிமைக்கு எதிராக ஒரு தனி நீதிபதி தான் நினைத்ததை தீர்ப்பாக எழுத முடிகிறது என்றால், தமிழகத்திலே அது நடக்கிறது என்றால், நீங்கள் இந்தியா முழுமைக்கும் நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, இது நம்ம எதிர்கால தலைமுறைக்கான போராட்டம், நமக்கான போராட்டம் மட்டுமல்ல. நாகரிகமாக வாழணும், ஜனநாயக உரிமையோடு வாழணும், சுதந்திரமா வாழணும், பகுத்தறிவு உள்ள வழிதாக வாழணும், நம்மளுடைய வரலாறுகள் மதிக்கப்படணும், அறிவியல் பூர்வமாக எதிர்கால சந்ததியினரை நாம் வழிநடத்த வேண்டும் என்றால் இந்த பார்ப்பன பாசிச பாஜக RSS மதவெறி பிடித்த இந்த கூட்டம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். எப்படி இலங்கையிலே ராஜபக்சேவும் அவர்களுடைய சகோதரர்களும் லட்சக்கணக்கான மக்களால் அடித்து விரட்டப்பட்டார்களோ, அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டதோ, அதுபோல வெகுவான பெருவாரியான மக்கள் இந்த ஆட்சி மாற்றம் சுமூகமாக நடக்கவில்லை என்றால் மோடி, அமித்ஷா, அம்பானி, அதானியுடைய இந்த கூட்டமைப்பு அடித்து விரட்டப்பட வேண்டும். மக்கள் வீதியிலே இறங்கி போராட வேண்டும். இது தேர்தலுக்கான போராட்டம் அல்ல. 140 கோடி இந்திய மக்களுடைய ஜனநாயகத்துக்கான, விடுதலைக்கான, சுதந்திரத்திற்கான, சமத்துவத்துக்கான, பகுத்தறிவுக்கான, அறிவியலுக்கான போராட்டம். இந்த காட்டுமுராண்டி ஒரு பிற்போக்கு சனாதன கும்பல் இந்த நாட்டை படுகொலியில் தள்ள நினைக்கிறது. நாம் அனுமதிக்க கூடாது. நண்பர்களே, இப்புரட்சிகர இயக்கங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர்கள், IAS, IFS இவர்கள் எல்லாம் 100க்கும் மேற்பட்டவர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், இவர்கள் எல்லாம் நாட்டு மக்களை எச்சரிக்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சார்பாக நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் அப்படித்தான் சொல்ல முடியும், அவர்கள் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனால் எச்சரிக்கை செய்கிறார்கள். மக்கள் நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையரை மோடி நியமிக்கிறார். மோடிக்காக சுப்ரீம் கோர்ட் சாதகமாக தீர்ப்பு சொல்லுகிறது, தீர்ப்பை இழுத்தடிக்கிறது. அவர்கள் அதிகாரிகள் மோடிக்காக செயல்படுகிறார்கள். தேசிய ஊடகங்கள் மோடியினுடைய பொய் பித்தலாட்டத்தை அப்படியே வாந்தியாக எடுக்கிறது. வாந்தியை எடுத்து வாங்கி இவன் வாந்தி எடுக்கிறான். நீங்க தமிழ் இந்து பேப்பர்ல போடுறாங்க. தமிழ் இந்துல மோடி பேசக்கூடிய ஒரு அப்பட்டமான செய்தியை, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் இடிக்கப்படும் என்ற ஒரு அருவருப்பான செய்தியை தமிழகத்திலே தமிழ் இந்து முதல் பக்கத்திலே போடுகிறது. நீங்க வட இந்தியாவில் பேசுறீங்க. அப்ப விஷமும் மலங்களும் அருவருப்பும்
வாந்தியும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படி மோடியினுடைய பிரதிநிதியாக, பிஜேபி RSS உடைய பிரதிநிதியாக இவர்கள் இங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அச்சத்தை நம்ம பார்க்கணும். நண்பர்களே, அவர்கள் ஆன்மீகத்தின் வழியாக, கோயிலின் வழியாக, சாதியின் வழியாக, மதத்தின் வழியாக மக்களை பிளவுபடுத்தி, நீங்க சாதிய பேசினா, மதத்தை பேசினா, ஆன்மீகத்தை பேசினா நீங்க சமத்துவம் பேச முடியாது. நீங்க மனித மதிப்பை பேச முடியாது. நீங்க அறிவியலை பேச முடியாது. ஜனநாயகம் பேச முடியாது. எதையும் கேள்வி கேட்க கூடாது, அதுதான் ஆன்மீகம். சமத்துவம் கேட்க கூடாது, அதுதான் அமைப்பு ஆன்மீகம். அதுதான் சாதி, அதுதான் மதம். அப்ப அதனால்தான் அதை முன்னிறுத்தி கொண்டு போகிறார்கள் ஆதினங்கள், கார்பரேட் சாமியார்கள், கஞ்சா சாமி, பொம்பளை பொறுக்கி, கற்பழிப்பு குற்றவாளிகள், இவையெல்லாம் பிஜேபியினுடைய பின்னணியில் இருக்கிறான், RSS உடைய பின்னணியில் இருக்கிறான். பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை அவன் மெயின்டைன் பண்றான். ஆனால் நீ ஏற்படுத்திய விலைவாசி உயர்வு, நீ ஏற்படுத்திய வரிச்சுமை, நீ ஏற்படுத்திய வேலையில்லா திண்டாட்டம், நீ ஏற்படுத்திய வறுமை, பட்டினி, கண்ணு முன்னாலே நானே 20 மணி நேரம் உழைத்தாலும் 500 ரூபாய் சம்பளத்துக்கு எனக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் எனக்கு எழுத்தாப்புல சும்மா இருக்கிறான், அவனுக்கு ஒரு நாளைக்கு 50,000 பணம் கொட்டி கொண்டிருக்கிறது. இந்த முரண்பாடை உன் அப்பன், உன் ராமன் எவன் வந்தாலும் தீர்க்க முடியாது. அது பாட்டாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் வீதியிலே நின்று நேருக்கு நேராக உன்னோடு சண்டை போட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கும். அந்த முரண்பாடை ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த ராம பக்தனும் தொழிலாளி பின்னாடி வந்துதான் ஆகணும், விவசாயி பின்னாடி வந்துதான் ஆகணும். எந்த முருக பக்தனோ விவசாயி தொழிலாளி பின்னாடி விலை உயர்வுக்காக, வேலை பிரச்சனைக்காக, ஜனநாயக உரிமைக்காக எங்கள் பின்னாடி தான் வந்துதான் தவிர ஓம் பின்னாடி அவன் வர வேண்டிய அவசியம் இல்லை. லட்டுக்கும், ஜாங்கிரிக்கும், பூந்திக்கும், பஞ்சாமிரதத்துக்கும் உன் பின்னாடி வரலாம். உரிமைக்காக போராட வேண்டும் என்றால், வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், போராடக்கூடிய அமைப்புகள் பின்னாடிதான் எந்த பக்தனும் எந்த மக்களும் வருவார்கள். அதுதான் வரலாறு. மக்கள் அதிகாரம் என்று அதைத்தான் சொல்லுகிறோம். தேர்தல் ஆணையை மீண்டும் எச்சரிக்கை செய்கிறோம். நியாயமான வாக்கு எண்ணிக்கை, நியாயமான வேட்பாளர்கள், வெற்றி அறிவிப்பு வரவில்லை என்றால் வீதியிலே இறங்கி லட்சக்கணக்கான மக்கள் போராடியே தீர்வார்கள். இந்தியா முழுவதும் அதற்கான ஆயுத்தங்களும், அதற்கான தயாரிப்புகளும், முன்முயற்சிகளும் பல்வேறு சிவில் உரிமை அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அதிகாரம் அத்தகைய போராட்டத்திலே முன்கள வீரர்களாக, படை தளபதிகளாக, எத்தகைய தியாக அர்ப்பணிப்போடு நாங்கள் அந்த போராட்டத்திலே முன்னிற்போம். உன்னுடைய எத்தகைய அடக்குமுறையும் நாங்கள் நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டு நிற்போம். தேர்தல் ஆணையமே எச்சரிக்கை, எச்சரிக்கை. இந்த போராட்டம், இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எச்சரிக்கை. அதிகாரிகளே எச்சரிக்கை, எச்சரிக்கை என செய்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சியில்